இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியலை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் நம்ம விஜய் அண்ணாவுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை, பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. விஜய் அண்ணா பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அண்ணாவோட ரசிகர்களா இருந்த எல்லா தமிழக மக்களும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் இல்லாத மக்களும் சரி, இல்லை ஏன் மக்கள் இவரை பார்க்கறதுக்காண்டி அலையா மோதி போகணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே நிறைய பதில் வந்திருக்கும். அவர் சினிமா துறையிலிருந்து எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நடிகைகள் பாலிடிக்ஸுக்கு வந்திருக்கிறாங்க. பட் இவங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு பெரிய கூட்டம் விஜய் அண்ணாவுக்கு கிடைச்சிருக்கு. அது ஏன் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க கேட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் எனக்குள்ள கேட்டேன். அதுக்கான ஆன்சரை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசியலை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்களும் சினிமா துறையிலிருந்து தான் பாலிடிக்ஸுக்கு வந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களும் சினிமா துறையில இருந்து தான் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. பட் இவங்களெல்லாம் விட இன்னைக்கு நம்ம விஜய் அண்ணாவுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை, பாலிடிக்ஸ்ல இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே அதிகமா இருக்குது. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு சூப்பரான பதில் ஒன்று கிடைச்சிச்சு. அந்த பதிலை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. விஜய் அண்ணா பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அண்ணாவோட ரசிகர்களா இருந்த எல்லா தமிழக மக்களும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் இல்லாத மக்களும் சரி, the moment he entered into politics, all the people also entered into politics. அதாவது அவரோட ஃபேன்ஸ், மூவி ஃபேன்ஸா இருந்தவங்க இப்ப பொலிட்டிக்கல் ஃபேன்ஸாகவும் அவருடைய பார்ட்டியில் ஒரு மெம்பராகவும் மாறிட்டாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இது நார்மல் தானே? இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நடிகைகள்லாம் வரும்போது அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே நார்மலாக மாறுவாங்கல்ல, இவருக்கு மாறுறதுல என்ன பெரிய தப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். பட் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவருடைய கட்சியை ஆரம்பிச்சப்ப அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஏன் இன்னைக்குமே அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. பட் அவருக்கு கூட இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடந்ததே கிடையாது. அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை ஒரு நடிகராக மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர அவர் ஒரு லீடரா பார்க்கவே இல்லை. பட் இங்க விஜய் அண்ணாவை எல்லாரும் ஒரு நடிகரா மட்டும் பார்க்கறது இல்ல, அவர் ஒரு லீடராகவும் பார்க்கறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். விஜய் அண்ணா ரோட் ஷோ போகும்போது ரோட் ஷோக்கு போறதை பார்க்கறதுக்காண்டி நிறைய மக்கள் அலையா மோதி போறாங்க. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, ஒரு சில வீடியோல 2 பெண்கள் விஜய் அண்ணாவை ஒரு 100 மீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தாங்க. 100 மீட்டர் தூரத்துல இருந்து பார்த்து ஒரு சின்ன அது எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. பட் அந்த 100 மீட்டர் தூரத்துல பார்த்ததுக்கு அப்புறம் she started crying. எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, என்னடா அது 100 மீட்டர் தூரத்துல இருந்து பார்த்ததுக்காக இந்த பொண்ணு அழுகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துச்சு. பட் அவங்க ஏன் அழுகுறாங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல ஏன் மக்கள் இவரை பார்க்கறதுக்காண்டி அலையா மோதி போகணும் அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கே நிறைய பதில் வந்திருக்கும். அவர் சினிமா துறையில பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காரு, அதனால அவரை பார்க்கறதுக்காண்டி அவங்க போறாங்க அப்படிங்கிற ஆன்சரை நீங்க என்கிட்ட சொல்லலாம். பட் அது ஆன்சரே கிடையாது. இங்க ஒரு உண்மையான ஆன்சர் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் அப்படிங்கிறது ஒரு இமோஷன், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு இமோஷன், ஆங்கர் அப்படிங்கிறது ஒரு இமோஷன். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோவப்பட்டேன் அப்படின்னா அந்த கோபம் ஒரு இமோஷன். நான் மற்றவங்க மேல யாராவது அன்பு காட்டுறேன் அப்படின்னா அந்த அன்பு ஒரு இமோஷன். அதே மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் அப்படிங்கிற ஒரு பேர் மக்கள் மத்தியில் ஒரு இமோஷனா மாறிடுச்சு. நான் சொல்றது உங்கள எத்தனை பேருக்கு புரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஐ ஹோப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் தட் ஐ அம் டாக்கிங் அபவுட். As anger is an emotion, as love is an emotion, as happiness is an emotion, the name Vijay has become an emotion in the mind and heart of the people of Tamil Nadu. அதனால தான் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் விஜய் அண்ணாவை பிடிச்சவங்களா இருக்கட்டும் இல்லை பிடிக்காதவங்களா இருக்கட்டும், the moment they hear the name Vijay, they will be scared or they will feel kind of a happiness. ஏதாவது ஒன்று அவங்க மனசுக்குள்ள ஒரு உருட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அவருக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி இருக்குது. ஐ ஹோப் ஐ கன்வேட் த மெசேஜ் ப்ராப்பர்லி. நான் ரொம்ப நாளாக இதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதனால் மக்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பர்டிகுலர் ஆன்சர் தான் இதை நான் பார்க்குறேன். இதை பற்றின உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஒருவேளை இதை பத்தின உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷன் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I will come to know. Thank you guys. See you in the next video.